ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னடா சண்டே உள்ள வீடியோவை இந்த டைமில் அப்லோட் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. எனக்கு இந்த யூடியூப் பற்றி எதுவுமே எனக்கு தெரியாததுனால இப்போ தாங்க ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டே வரேன். அதனால் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட என்னை மன்னிச்சிருங்க. ஏதாவது வாய்ஸ் கொடுக்குறதுல எதுவும் கிளியராக இல்லை கூட என்னை மன்னிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோவில் என்னென்னு பார்க்கலாமா? இன்னொன்று நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா, காயல்பட்டினம் பீச்சுக்காண்டி சண்டே நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். போகிற வழி ஃபுல்லாக நல்லா பச்சை பசேல்னு இயற்கையை ரசிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே மன ரம்யமாக இருந்தது. நாங்கள் இப்போது காயல்பட்டினம் பீச்சுக்காக போயிட்டுருக்கோம். அப்பாவும் பிள்ளையும். ஃபஸ்ட்டால் நான் போகிறேன், நீங்கள் எல்லாம் 2 பேர், நாங்கள் 2 பேரும் முன்னாடி போகிறோம், நீ வீடியோ எடுத்துகிட்டே பின்னாடி வா, ஓகேவா அப்படின்ட்டு நம்மளை கேமரா பிடிக்க விட்டாங்க. என்ன தான் செய்யணுன்னு தெரியாமல் நானும் சரிங்கன்னு நானும் பிடிச்சிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு கேமராவும் ஒழுங்காக பிடிக்க தெரியல, வீடியோவும் ஒழுங்காக எடுக்க தெரியல. ஏதோ ஷேக்காகி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வீடியோ எடுத்துருக்கேங்க. அதுவும் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட நான் மன்னிச்சிருங்க. நான் இப்போ தாங்க ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வரேன். இனிமேலும் நல்லா கற்றுப்பேனுங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, எனக்கு இந்த யூடியூப்பை பற்றியோ இல்லைன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணி அந்த பண்ணுறத பற்றியோ இது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் நிறைய விஷயங்களை இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வரேன். இப்போ வீட்டில் நான் சும்மாவே இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனால் குழந்தைய வச்சுட்டு ஒரு வேலைக்கு போக முடியாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் இப்போது சரி, நம்ம அட்லீஸ்ட் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவாவது போடலாம், என்ன தான் நமக்கு ஒரு ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக என்னோட சின்ன ஒரு முதல் முயற்சிங்கன்னு தாங்க நான் சொல்லுவேன். எனக்கு இந்த சின்ன ஒரு முயற்சிக்கு எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டும் என் குழந்தையும் நல்லபடியாக பீச்சில் நல்லபடியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜீவி குட்டி நல்லா அங்கிட்டும் இங்கிட்டும் நல்லா ஓடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளை எப்படியாவது என்னோடய வீடியோ என்னை எப்படியாவது ஒரு கேப்சர் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாக்கிட்ட அப்பப்போ ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி போனால் போது ஏதாவது மூஞ்சை காட்டுவோன்ட்டு ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு அவங்க பாட்டில் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளை ஒன்றும் காமிக்க மாட்டேன்ட்டாங்க. சரி போங்கடா, நமக்கு என்ன வந்தது தான் விதி அப்படின்ட்டு கேமரா வாங்கி நானே என்னை சுற்றி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பீச்சில் போய் என்ன கால் நினச்சிட்டே இருந்தான்னு அவங்க சொல்கிறாங்க, நீ ஒன்றே எடுத்தது போதும், எங்கள் 2 பேரையும் வீடியோ எடு அப்படின்னு அப்பாவும் பிள்ளையும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போங்கடா போங்க, போய் நல்லா பீச்சில் நல்லா கால் நினைங்க, நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன்ட்டு என் பாட்டில் கரையில் ஓரமாக நின்றுக்கிட்டு நம்மளும் கேமரா பிடிக்க விட்டாங்க. கேமரா பிடிச்சிட்டு இருந்தாங்க. வேறு என்னங்க பண்ணுறது? நம்ம அப்படி வந்தாலே நமக்கு ஒன்றுமே தெரியலன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஏதாவது தெரிஞ்சதை கூட தெரியாதது கூட நம்ம தெரிஞ்சது மாதிரி காமிச்சிக்கிட்டது தாங்க நமக்கு நல்லது. இல்லைன்னு நினச்சிக்கோங்கம்மா, இவங்களால நம்ம படுத்துகிற பாடு இருக்கே கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அதான் நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி நல்லா உட்காந்து பீச்சில் நல்லா தண்ணியில் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த ஜீவி குட்டி இருக்கானே ரொம்ப தாங்க குசும்பு. அவனுக்கு இந்த பபுள்ஸ் விடுறது வேணும்ன்ட்டு அந்த இதை வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்து கடைசி வரைக்கும் அதை என்கிட்ட குடுறான்னு கேட்டேன். கொடுக்கவே இல்லையே. கடைசி வரைக்கும் அதை கையிலேயே வச்சுட்டு பீச்சில் அவ்வளோ நேரம் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் 2 மாதமாக நாங்கள் அவனை எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டே போகலை. ஆனால் அவனை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறதுனால அவன் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தான். சரி இன்றைக்கி எப்படியாவது அவனை வெளியே கூட்டிகிட்டு போயிடணுங்கிற ஒரு இதில் ஈவினிங் போல் கண்டிப்பாக கிளம்பிடும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நாங்களாம் கிளம்புனோம். ஜீவி ரொம்ப ஹாப்பியாக இருந்தால், நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அப்புறம் போகிற இடத்துலலாம் நல்லா எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு அப்படியே கிளம்பி பீச்சை விட்டு வெளியே வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் போகிற இடத்துல ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். லவ் யூ ஆல், பாய்.